இப்போ நம்ம ரசம் வடைக்கு தேவையான வடையை செஞ்சு வச்சாச்சு. அடுத்து வந்து ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு நசுக்கி போட்டாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, அப்புறம் கறிவேப்பிலை வச்சாச்சு, அடுத்து போட்டாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்குறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருங்காயம், அடுத்து பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த ஜீரகம் வந்து நம்ம நசுக்கி போட வேண்டாம், ஏன்னா இது நல்லா ரசம் கொதிக்கும்போது இந்த ஜீரகம் வந்து அது நல்லா கொதித்து அதை ஊறி அதோட சாறு இறங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஜீரகம் அப்படியே தான் போட போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன். அடுத்து புளி கரைச்சி வச்சுக்கிறது ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸு அளவுக்கு புளி வேணும். உப்பு தேவைக்கு. இப்போது அடுத்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட போகிறோம். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொதிச்சுட்டு வரும்போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நல்லா சுண்டி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி சேர்த்து வச்சு, நிறைய தண்ணி நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே கொதிக்கிற அளவுக்கு வரும்போ நம்ம தாளித்து விடணும். அதுக்கு தேவை என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் எடுக்கலாம். இதில் கொதிச்சுட்டு இருக்கோமோ கொஞ்சம் வெந்தயத்தூள் போட்டுக்கணும். அது கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு நல்லா மசிச்சுக்கணும். தக்காளி நல்லா அரைக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம், அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி. இது வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் நறுக்கியது, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடணும். இது நல்லா சுண்ட சுண்ட வெந்திருக்கு பாருங்க. இதை வந்து நல்லா மசிச்சுட்டு எதுக்கு இப்போ ரசம் நேரத்தை நல்லா மசிச்சிட்டோம். அடுத்து வந்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ ரசம் தாளிக்கலாம் நம்ம. இப்போ வெந்தயம் போட்டுட்டேன், கடுகு பொரிஞ்சாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. காஞ்ச மிளகா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடணும். போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் தாளித்து ரசத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்டு கறிவேப்பிலை போட்டுட்டேன். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ரசத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வடையை போடலாம். அந்த ரசத்தோட கலர் பாருங்கள். இப்போ
ரசத்தில் வடை போட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு இந்த வடையை பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள்.